عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين إلى يوم الدين. أما بعد، قال الله تعالى وهو أصدق القائلين: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولقد نصركم الله ببدر وأنتم أذلة فاتقوا الله لعلكم تشكرون. صدق الله العظيم. அளவிலா அன்பும் நிகரிலா கிருபையுமுடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால் தொடங்குகிறேன். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இவ்வுலகிற்கு நேர்வழி காட்ட வந்த அனைத்து இறை தூதர்கள் மீதும், இறுதி தூதர் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அவர்கள் பரிசுத்த குடும்பத்தினர், சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், இமாம்கள், இங்கே குழுமி இருக்கும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இலாஹி மஸ்ஜிதின் தலைமை இமாம் மௌலானா அப்துல் ஹசீப் பாக்கவி அவர்களே, தலைவர்களே, நிர்வாகிகளே, இங்கே குழுமி இருக்கும் பெரியவர்களே, வாலிபர்களே, தாய்மார்களே, இந்த உலகம் பல வரலாற்று நிகழ்வுகளை தன்னில் பதித்து வைத்திருக்கிறது. அதில் சிலது புதிய வருகையால் பழையது களையப்பட்டும் இருக்கிறது. அதே நேரம் 14 நூற்றாண்டுகள் கடந்தும் 1400 ஆண்டுகளை கடந்தும் இந்த ஒரு நிகழ்வு மாத்திரம் ஒவ்வொரு முறையும் அதை பற்றி நாம் யோசிக்கும் பொழுதெல்லாம் புதிய புதிய செய்திகளை புதிய கோணத்தில், புதிய விளக்கத்தில் நமக்கு தந்து கொண்டிருக்கிறது. ஆம், ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டிலே ரமதான் மாதம் 17 வெள்ளிக்கிழமை, இதே மார்ச் மாதம் 13ஆம் தேதி கிபி 624ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்த பத்ர் யுத்தம் 1402 ஆண்டுகள் கழித்து இன்றும் நாம் அதை பற்றி பேசுவதற்கும், யோசிப்பதற்கும், செயல்படுவதற்கும் ஏராளமான செய்திகளை தன்னுள் வைத்திருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு வரலாறு என்று சொன்னால் அந்த வரலாறை படிக்கும் போது நமக்கு ஒரு தன்னெழுச்சியான உத்வேகத்தை தர வேண்டும். நமக்கு அதன் மூலம் படிப்பினைகளை தர வேண்டும். அதன் மூலம் நாம் எப்படி செயலாற்றுவது என்ற ஆழமான சிந்தனையை தர வேண்டும். அப்படிப்பட்ட அத்தனை செய்திகளும் இந்த பதிலிலே நமக்கு பொதிந்து கிடைக்கிறது. அந்த அன்பானவர்களே, இந்த பத்ர் நடந்த காலகட்டம் என்பது உலகில் 2 வல்லரசராக கோடு உச்சிய அந்த காலகட்டம். ஒரு பக்கம் ரோமா பேரரசும் மறுபக்கம் பாரசீகமும் 2 வல்லரசுகள் இருந்த காலகட்டத்திலே இந்த அரபுகள் என்றால் யார்? இவர்கள் வெறுமனே புதை மணலிலே, பாலைவனத்திலே ஒட்டகத்தோடு தங்கள் வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய இவர்களை மற்றவர்கள் எல்லாம் ஒரு மனிதர்களாக, சாதாரண ஒரு வாய்ப்பாக இவர்களை பார்க்காமல், இவர்கள் தொடுவதற்கும் இவர்களோடு கலந்துரையாடுவதற்கும் எந்த நாகரிக பண்பும் தெரியாதவர்கள் என்று ஒதுக்கி வைக்கப்பட்ட அவர்களால் நடத்தப்பட்ட இந்த யுத்தம் தான் காலம் கடந்தும் நமக்கு பல வரலாற்று தரவுகளை அதை படிக்கும் பொழுதெல்லாம் தந்து கொண்டிருக்கிறது. நான் முதலில் சொன்னதை போன்று ஒரு வரலாறு என்று சொன்னால் அதை பார்க்கும் போதும் படிக்கும் போதும் நமக்கு புதிய புதிய சிந்தனைகளை, புதிய புதிய தெளிவுகளை, உத்வேகத்தை, நம்பிக்கையை தர வேண்டும் என்று குறிப்பிட்டேன். அந்த அடிப்படையில இந்த வரலாற்றின் தொடக்கமாக நாம் ஏராளமான செய்திகளை நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இங்கே நாம் சொல்ல வருவது ஒரு வரலாற்று நிகழ்வு என்பது எப்படி பதிவு செய்யப்படுகிறது என்பதை முதலில் பார்க்க வேண்டும். குர்ஆனில அல்லாஹ் அஷூரா என்று ஒரு அத்தியாயத்தை தந்திருக்கிறான். குர்ஆனுடைய வரிசையில 42வது அத்தியாயமாக அஷூரா இடம்பெற்றிருக்கிறது.
இதிலே இந்த அஷூரா என்பது மக்காவில் இறங்கிய வசனங்களாகும். இதிலே அம்ருஹும் ஷூரா என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். மதீனாவிலே அல் இம்ரானிலே 159வது வசனமாக அவரிடத்தில் நீங்கள் கலந்தாசித்துக் கொள்ளுங்கள், யோசனை கேட்டுக் கொள்ளுங்கள் என்று குர்ஆன் பெருமானாருக்கு அறிவுறுத்துகிறது. அப்படி என்றால் அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு அடிப்படை செய்தியை சொல்லித் தருகிறான். நீங்கள் செயல்படுவதற்கு முன்னால், நீங்கள் இயங்குவதற்கு முன்னால் உங்களுக்கு முள் நீங்கள் யோசனை செய்து கொள்ளுங்கள் என்ற செய்தியை அல்லாஹ் முதலிலே அறிவுறுத்துகிறான். இந்த அடிப்படையில் தான் இந்த வரலாற்று நிகழ்ச்சி நமக்கு தரக்கூடிய படிப்பினை, இது தந்த மனிதாபிமானம், இதை இன்று பேசுவதால் நமக்கென்ன லாபம், இந்த 3 நிகழ்வுகளில் பார்த்தோம் என்று சொன்னால், முதல் செய்தியாக குர்ஆன் நமக்கு அறிவுறுத்துகிறது, உங்களுக்கு மத்தியில் யோசனை செய்து கொள்ளுங்கள் என்று. அந்த அடிப்படையில் தான் நமக்கு தெரிந்ததை போன்று சஹாபாக்கள் மதீனாவிலிருந்து மக்காவிலிருந்து மதீனத்திற்கு வந்ததற்கு பிறகு 2ஆம் ஆண்டிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இன்று அபூ சுஃபியானும் அவருடைய வணிக கூட்டமும் சிரியா சென்று வியாபாரம் செய்து கொழுத்த லாபத்துடன் மக்காவிற்கு மதீனத்து வழியே சென்று கொண்டிருக்கிறார்கள். இவர்களை நாம் முற்றுகையிடுவதற்கு உடனே புறப்பட வேண்டும் என்று எந்த விதமான பெரிய அறிவிப்புகள் செய்யாமல் உடன் இருந்தவர்களை அழைத்து கொண்டு சென்றார்கள். ஆனாலும் அபூ சுஃபியான் நிலைமையை உணர்ந்து மக்காவிற்கு செய்தி அனுப்பி, எனக்கு ஆபத்து இருக்கிறது, உதவிக்கு வாருங்கள் என்று செய்தி அனுப்ப, அந்த செய்தியை கிடைத்த அபூ ஜஹிலும் கூட இருந்த மற்றவர்களுமாக ஒன்று சேர்ந்து பெரிய ஆள்பலமும் படைபலம் திரட்டி கொண்டு மதீனாவை நோக்கி வருகிறார்கள். சற்று நேரத்திற்கெல்லாம் மீண்டும் அபூ சுஃபியான் செய்தி அனுப்பினார், நான் மாற்று வழியை கண்டுபிடித்து வந்து விட்டேன், பாதுகாப்பாக வருகிறேன், நீங்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை என்று மீண்டும் செய்தி அனுப்பினார். ஆனாலும் புறப்பட்டவர்கள் அவருடைய செய்தியை அலட்சியப்படுத்திவிட்டு மதீனாவை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வரலாறு நமக்கு தெரியும். இதற்கு பிறகுதான் நான் சொல்லக்கூடிய குர்ஆன் சொல்கிறதை ஆலோசித்து செயல்படுங்கள் என்று, அதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செயல்படுத்துகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் அழைத்து சென்றது அந்த ஒட்டக குழுவை முற்றுகையிடுவதற்கு. இதை நாம் ஏன் செய்தார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மக்கத்து முஹாஜிர்கள் அல்லாஹ்வினுடைய ஆணை வந்தபோது, நீங்கள் மக்காவிலிருந்து மதீனத்திற்கு வந்துவிட வேண்டும் என்று சொன்ன போது எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்காமல் தௌஹீத் சிந்தனையை, ஏகத்துவ கொள்கையை, ஈமான் உறுதியை பறைசாற்று விதமாக அதுவரை வாழ்ந்து கொண்டிருந்த இல்லத்தை திறந்தார்கள். தங்களுடைய விலையுறந்த பொருள்களை விட்டுவிட்டார்கள். தங்களுடைய தோட்டங்களை விட்டுவிட்டு ஈமானை பாதுகாப்பதற்காக மக்காவை நோக்கி வந்தவர்கள். அடுத்த ஆண்டுதான் இவர்கள் வணிக குழுவை சந்திக்கிறார்கள். காரணம், இவர்கள் விட்டு வந்த அத்தனை சொத்துகளையும் மக்காவில் இருந்த ஏனைய காபிர்கள் தங்களுக்குள் பங்கு போட்டு கொண்டார்கள். அதுதான் வியாபார பொருளாக அபூ சுஃபியான் கையிலே மாறி எல்லோரும் கொடுத்திருந்தார்கள். அதனால் எல்லோரும் தாக்குவதற்கு புறப்பட்டு வந்தார்கள். இது வரலாற்று செய்தி. ஆனால் இங்கே அல்லாஹ்வின் தூதர் ஏன் யோசனை கேட்கிறார்கள் என்று நான் பார்க்கும் போதுதான் நமக்கு ஒரு உண்மை தெரியும். நீ எனக்கு யோசனை செய்தீங்கள் அஷீரு அலைய என்று கேட்டதனுடைய தாற்பயம் நமக்கு தெரியும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்த போது மதீனத்திலிருந்து அகபத்துல் ஊலா என்ற முதல் சந்திப்பும் அகபத்து சானியா என்ற 2வது சந்திப்பும் நடந்தது. அதிலே 2வது சந்திப்பிலே 2 பெண்கள் உட்பட 75 சஹாபி அன்சாரிகள் எம் பெருமானாரை சந்தித்தார்கள். இது வரலாற்று நிகழ்வு. காப் இப்னு மாலிக் அறிவிக்கிறார்கள். அங்கே அவர்கள் சொன்ன செய்தி, அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் மதீனத்திற்கு வந்துவிட வேண்டும், அப்படி வந்துவிட்டால் எங்களில் ஒருவரை போல உங்களை நாங்கள் முழுமையாக பாதுகாப்போம் என்ற வாக்குறுதி கொடுத்தார்கள். இதைத்தான் எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஷூரு அலை என்று கேட்கிறார்கள். இதை வரலாற்று ஆசிரியர்கள் ஏன் இப்படி கேட்டார் என்று சொல்லும் போது,
இந்த அகவாவித் இரண்டாவது சந்திப்பிலே மதினத்து வாசிகள் பெருமானாருக்கு கொடுத்த அந்த வாக்குறுதி, உங்களை எங்களில் ஒருவராக பாதுகாப்போம் என்று சொன்னது மதீனாவிற்கு உள்ளேதான். இதன் மூலம் மதீனத்திற்கு வெளியேவும் இந்த வாக்குறுதி இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், அஷீரு அலை. அப்பொழுதுதான் மிக்தாத் இப்னு அஸ்வத் எழுந்திருக்கிறார். அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் யூதர்களை போன்று சொல்ல மாட்டோம். இத்ஹப் அன்த வ ரப்புக ஃபகாத்திலா இன்னா ஹாஹுனா காயிதூன் என்று நாங்கள் சொல்ல மாட்டோம். மூசாவிடத்திலே நமக்கு வாக்களிக்கப்பட்ட பலஸ்தீன் பூமிக்கு செல்லுங்கள், வெற்றி பெறலாம் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அழைத்த போது அந்த இஸ்ரவேலர்கள் சொன்ன வார்த்தை, நாங்கள் யுத்தம் செய்வதற்கு தயாராக இல்லை மூசாவே, தேவைப்பட்டால் நீங்களும் உங்களுடைய ரப்பும் சென்று யுத்தம் செய்யுங்கள், இன்னா ஹாஹுனா காயிதூன், நாங்கள் இங்கே எதிர்பார்த்து அமர்ந்திருப்போம் என்று சொன்னார்கள். அந்த செய்தியை குறிப்பிடக்கூடிய மிக்தாத் இப்னு அஸ்வத் சொல்லுகிறார்கள், இதற்கு மாற்றமாக நாங்கள் சொல்லுவோம், இத்ஹப் அன்த வ ரப்புக ஃபகாத்திலா இன்னா மஅகுமா காத்திலூன். அல்லாஹ்வின் தூதரே, நீங்களும் செல்லுங்கள், நம்முடைய ரப்பும் வருவான், உங்களுடன் சேர்ந்து நாங்களும் போருவிற்கு தயாராக வருவோம் என்ற செய்தியை சொல்லி காட்டுகிறார்கள். இந்த செய்திக்கு பின்னால் ஏராளமான வரலாற்று செய்திகள், குர்ஆனிலே பதியப்பட்ட செய்திகள் ஏராளம் நமக்கு கிடைக்கிறது. இந்த யூதர்கள் யார்? இவர்கள் குர்ஆனின் இடம் என்ன? இவர்களை பற்றி குர்ஆன் எப்படி பேசுகிறது? இவர்கள் செய்த அட்டூழியங்கள், அநியாயங்கள் அத்தனையும் குர்ஆன் பட்டியலிட்டு வைத்திருக்கிறது. கியாமத்து நாள் வரைக்கும், உலகம் இருக்கும் நாள் வரைக்கும் இவர்கள் செய்த துரோகங்களை, இவர்கள் செய்த அநியாயங்களை, இவர்கள் செய்த வாக்கு மீறல்களை, இவர்கள் செய்த அநியாயம், வட்டி போன்ற கொடுங்கோள்களை குர்ஆன் விவரித்து காட்டிக் கொண்டிருக்கிறது. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இவர்கள், இந்த யூதர்கள் மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காலம் தொடுத்து இந்த வழியில் தான் நபிமார்கள் வந்து கொண்டே இருந்தார்கள். நபிமார்கள் வந்து கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால், இவர்கள் அறிவில் சிறந்தவர்களாக இருந்த போது ஒரு கண்ணியமான எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அந்த அறிவை எப்படி பாதுகாக்க வேண்டும், அந்த அறிவை மக்களுக்கு எப்படி கடத்த வேண்டும் என்பதையெல்லாம் சற்றும் அவர்கள் சலனப்படாமல் வல்லவனுக்கு ஒரு நீதி, எளியவனுக்கு நீதி என்று தாங்கள் மனம் கெட்ட போக்கில் நடந்து கொண்டிருந்தார்கள். இதை குர்ஆன் கண்டிக்கிறது. அடுத்தபடியாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இந்த யூத சமூகமும் நடுத்தருவில் பாலைவனத்தில் நின்ற போது அல்லாஹு அஸ்ஸ வஜல் மண் சல்வா என்ற உணவை இறக்கி அவர்கள் பசியை தீர்த்து, நான் ரப்பாக இருக்கிறேன், நான் ரஸாக்காக இருக்கிறேன், நான் தான் உணவுக்கு பொறுப்பேற்றிருக்கிறேன் என்று நம்புவதற்காக அல்லாஹ் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவர் உணவு மேலிருந்து கீழே இறங்கும். அப்பொழுதும் கூட அல்லாஹ் அவர் விசுவாசிக்கவில்லை. என்ன செய்தார்கள் தெரியுமா? அந்த உணவை பசித்தால் நாளைக்கு வேண்டுமே, நாளைக்கு இந்த உணவு வராவிட்டால் என்ன செய்வோம் என்று அல்லாஹின் மீது, கருணையின் மீது நம்பிக்கை இழந்தவர்களாக உணவை நாளைக்கென்று பதுக்கி வைத்தார்கள். அப்பொழுதும் அல்லாஹின் மீது நம்பிக்கை வரவில்லை. அடுத்து நடந்தது, ஃபிரௌன் இவர்களை துரத்தி கொண்டு வருகிறான். ஓடுவதற்கு வழி தெரியாமல் கடல் குறுக்கிட்ட செய்தி வரலாறில் படித்திருப்போம். இவர்கள் கண்ணுக்கு முன்னால் ஃபிரௌனும் அவனுடைய கூட்டம் அழிக்கப்படுகிறார்கள். இவர்கள் தப்பித்து வெளியே வருகிறார்கள். வந்தபோது அங்கே வேறொரு சமூகம் சிலையை வணங்கி கொண்டிருக்கிறது. அவர்கள் கேட்டார்கள், யா மூசா ஜஅல் லனா இலாஹன் கமா லஹும் ஆலிஹா. மூசாவே, இதோ இவர்கள் ஒரு சிலையை வணங்குகிறார்களே, இதை போன்று எங்களுக்கும் வேண்டும் என்று கேட்டார்கள். கண் முன்னால் துரோகிகள் அழிக்கப்பட்டதை கூட அவன் மனது கொஞ்சம் கூட நம்ப தயாராக இல்லை. இப்படிப்பட்ட அல்லாஹுவால் பல கோணத்தில் அருள்பாலிக்கப்பட்டும் கூட அல்லாஹின் மீதும் விசுவாசம் வரவில்லை, தூதன் மீதும் நம்பிக்கை வரவில்லை. முழு துரோகிகளாக நடந்ததை குர்ஆன் வரிசையாக பட்டியலிடுகிறது. சத்தியத்தை சொல்ல வந்த தூதர்களை கொன்றார்கள், கொல்ல துணிந்தார்கள். இந்த உலகத்தில் வட்டியை முதலாக தொடக்கி வைத்தவர்கள் இந்த யூதர்கள். இப்படியெல்லாம் இந்த உலகத்தில்
அழிவின் பாதையிலே எல்லா திசையிலும் வழிகாட்டிய யூதர்கள். அதனால்தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்வதை போன்ற தாவூதின் மூலமாக சபிக்கப்பட்டவர் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அல்லாஹுவால் அவன் தூதர்களால் வரிசையாக சபிக்கப்பட்ட ஒரு சமுதாயம் நம் கண் முன்னால் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த முன்னோர்களுடைய யூதர் சமுதாயத்தின் எச்சங்கள் தான் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களும் எப்படி இருக்கிறார்கள் என்பதை உலகம் நேரடியாக கண்டு கொண்டிருக்கிறது. இந்த செய்தியெல்லாம் உள்ளடக்கித்தான் மிக்தாத் பின் அஸ்வத் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அந்த யூதர்களை போன்று நாங்கள் சொல்ல மாட்டோம் என்று சொன்னார்கள். இந்த தைரியம் இவருக்கு எப்படி ஏற்பட்டது? தொடர்ந்து நபிமார்களிடையே கண்டு கொண்டிருந்த அவர்களுக்கு வராத இந்த நம்பிக்கை, மக்காவில் அல்லாஹ்வின் தூதர் வெறுமனே 13 ஆண்டுகள் தான், எந்த கடமையும் இல்லை, லா இலாஹ இல்லல்லாஹ், ஏகன் அல்லாஹ் மட்டுமே, அவனுக்கே எல்லா அதிகாரமும் இருக்கிறது, அவன் நினைத்ததுதான் நடக்கும் என்பதை சரியாக புரிய வைத்த பெருமானார் அதன் மூலமாகத்தான் புறப்படுங்கள் மதீனாவை நோக்கி, அல்லாஹ் ஆணை தந்து விட்டான் என்று சொன்ன போது யூதர்களை போன்று எந்த கேள்வியும் சஹாபாக்கள் கேட்கவில்லை. நாங்கள் ஈமானை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த உறுதியை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த சொத்துக்களை விட, சுகங்களை விட, எங்கள் வீடு மனைகளை விட, உற்றார் உறவினர்களை விட இந்த ஏகத்துவ களிமா பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நான் ஒற்றையாக சென்றாலும் பரவாயில்லை என்ற துணிவோடு வந்த வீர மறவர்கள் தான் மக்காழ்ந்து புறப்பட்ட முஹாஜிர்கள். அதனால்தான் இத்தனை தைரியமாக சொல்ல முடிந்தது. ஆனாலும் சொன்னவர் முஹாஜிர். மீண்டும் பெருமானார் கேட்கிறார்கள், அஷீரு அலை. அப்பொழுதுதான் மதீனத்து அபூபக்கர் என்று புகழாரம் சூட்டப்பட்ட சஅத் இப்னு முஆத் அவர்கள் எழுந்து சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் எங்கிடத்தில் யோசனை கேட்பதை போன்று எங்களுக்கு தெரிகிறது. நான் உறுதி கூறுகிறேன், நீங்கள் எந்த வழிகள் செல்கிறீர்களோ அந்த வழிதான் எங்கள் வழியாக இருக்கும். ஒரு கால் நீங்கள் செல்லக்கூடிய வழியில் கடல் குறுக்கிட்டு அதிலே நீங்கள் இறங்கினாலும் நாங்கள் ஏன் எதற்கென்று யோசிக்காமல் எங்கள் ஒருவரு கூட பின்தங்க மாட்டோம், உங்களுடன் வருவோம் என்று சொன்ன போதுதான் அல்லாஹ்வின் தூதரின் முகம் மகிழ்ச்சியால் திளைத்தது. இதுதான் அல்லாஹ் சொல்வதை போன்று உங்களுடைய காரியங்கள் மஷூராவின் மூலமாக, ஆலோசனை மூலமாக செயல்படுத்தப்பட வேண்டும் என்று அல்லாஹ் அறிவுறுத்துகிறானே. ஆலோசனையின் மூலம் செயல்படும் போதுதான் சிந்தனை திறம் கிடைக்கும், அதில் பட்டியலிடப்படும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற விவேகம் கிடைக்கும், வேகம் கிடைக்கும், அது வெற்றியின் இலக்கை நோக்கி நகரக்கூடியதாக இருக்கும் என்று குர்ஆன் அறிவுறுத்துகிறது. அந்த ரீதியில் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆலோசனை நடத்தினார்கள். இந்த பத்ருக்கு முன்னும் நடத்தினார்கள், இடையிலும் நடத்தினார்கள், யுத்தம் முடிந்ததற்கு பிறகும் நடத்தினார்கள் என்பது வரலாறு நமக்கு நீண்ட செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆக ஒரு வழியாக இவர்கள் புறப்படுகிறார்கள். நான் முதலில் சொன்னதை போன்று இப்போது ஆபத்து கடுமையானது. அங்கிருந்து மக்காவிலிருந்து எதிரிகள் மதீனாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். மிக பெரும் படை பலத்தோடும் ஆயுத பலத்தோடும் வந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் மதீனாவில் வருவதை விட நாம் சென்றவர் எதிர்கொள்வதுதான் சரியாக இருக்கும் என்ற கோணத்தில் கேட்கப்பட்டதுதான் இந்த பத்ர் என்ற அந்த களம். மதீனாவிலிருந்து சுமார் 150 கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பதுதான் பத்ர் என்ற இடம். மக்காவில் இருந்து சுமார் 350-360 கிலோமீட்டர் உள்ளதுதான் பத்ர் என்ற இடம். இது ஆரம்ப காலத்தில் உண்டான ரோடு விவரம். இப்ப வேறு ரோடெல்லாம் வேற வந்துருச்சு. அப்போ இந்த சூழ்நிலையில் தான் அவர்கள் வருவதற்கு முன்னால் நாம் சென்று இந்த இடத்தில் கண்காணிக்க வேண்டும். அங்கே பத்ருக்கு சென்று நடக்கிறார்கள். நான் சொன்னதை போன்று மீண்டும் ஆலோசனை பத்ருக்கு வந்தாயிற்று. அல்லாஹ்வின் தூதர் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நாம் இங்கே கூடாரம் அமைத்துக் கொள்ளலாம் என்று கூடாரம் அமைத்த போது அங்கே இன்னொரு நபித்தோழர் வருகிறார், ஹப்பாப் வருகிறார். அவர் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, இந்த இடத்தில் கூடாரம் அமைத்திருக்கிறீர்களே, இது அல்லாஹ்வின் ஆணைப்படி அமைக்கப்பட்டதா? அப்படியாக இருந்தால், இது வஹையின் உத்தரவாக இருந்தால் நாங்கள் எதுவும் சொல்லுவதற்கில்லை. அதே நேரம் இது உங்களுடைய தனி யோசனை இருக்குமே ஆனால் நான் சில கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்ன போது அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இல்லை, இது குர்ஆன் ஆணை இல்லை, அல்லாஹ்வின் ஆணை இல்லை, என் தனிப்பட்ட கருத்து என்று சொன்ன போது அப்படி என்றால் சொன்னார்,
இது நாம் தங்குவதற்கு உசிதமான இடம் இல்லை. யுத்தம் என்பது எதிரிகளின் சூழ்ச்சிகளை முறியடிப்பதுதான். அந்த சூழ்நிலையில் இதோ அங்கே பத்ர் இருக்கிறது, பத்ர் கிணறு இருக்கிறது, அதை ஒட்டி நாம் அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் நமக்கு சாதகமாகவும் எதிரிகளுக்கு பாதகமாகவும் இருக்கும் என்று அவர் சொன்ன செய்தியை கேட்டுக்கொண்டு அவர்கள் அமைத்த கூடாரத்தை மாற்றி பத்ருக்கு அந்த கிணற்றுக்கு பக்கத்தில் அமைத்தார்கள். ஒருபோதும் அல்லாஹ்வின் தூதர், நான் அல்லாஹ்வின் தூதராக இருக்கிறேன், எனக்கு வஹி கிடைக்கிறது, இறைவன் வழிகாட்டு கிடைக்கிறது, உன் யோசனை தேவையில்லை என்று சொல்லவில்லை. அல்லாஹ் சொல்வதை போல நீங்கள் யோசனை கேட்டு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்ற அல்லாஹ்வின் அறிவுறுத்தலை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இறுதியாக யுத்தம் நடக்கிறது. அல்லாஹ்வின் அருளால் முஸ்லிம்களுக்கு சாதகமான சூழ்நிலை முடிந்து யுத்தம் முடிந்த போது மீண்டும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைதியின் விவரமாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஆலோசித்தார்கள். குறிப்பாக அபூபக்கர் போன்றவரிடத்திலே, உமர் போன்றவரிடத்திலே ஆலோசனை கேட்கிறார்கள், நாம் என்ன செய்ய வேண்டும் என்று. அபூபக்கர் யோசனையை சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இவர்கள்லாம் உங்களுடைய சகோதரர்கள், நம் தோழர்கள், இன்று நாம் பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறோம், ஒரு கால் பொருளாதாரத்தை வாங்கி கொண்டு இவர்களை விடுவித்து விடலாம் என்ற செய்தியை சொன்னார்கள். உமர் போன்றவர்கள், அல்லாஹ்வின் தூதரே, இவர்கள் செய்த துரோகத்திற்கு, இவர்கள் செய்த சூழ்ச்சிக்கு ஆதாரமாக இவர்கள் நாம் கொன்று விட வேண்டும், இது எதிர்காலத்தில் படிப்பினையாக இருக்க வேண்டும் என்று யோசனை செய்தார்கள். இறுதியிலே அவரிடத்திலே பிணை வாங்கி கொண்டு விடுவிக்கப்பட்டது. குர்ஆன் அதை பற்றி செய்தியும் சொல்லி கண்டிக்கிறார். அப்ப இப்படியெல்லாம் நாம் இந்த செய்தி நடந்த போது, ஆக இந்த பத்ர் யுத்தத்தின் நிகழ்ச்சியை பார்க்கிறோம் என்று சொன்னால் நமக்கு தெரியக்கூடிய செய்தி, இஸ்லாமியர்களுக்கு, முஸ்லிம்களுக்கு உங்கள் காரியங்கள் தொடங்கப்படுவதற்கு முன்னால் யோசித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் அறிவுறுத்துகிறான். மக்கா வசனமும் அறிவிக்கிறது, மதீனா வசனமும் அறிவிக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஆலோசித்து செயல்பட்டார்கள். அந்த ஆலோசித்ததின் விளைவாக நமக்கு வெற்றி கிடைத்தது என்பது முதல் படிப்பினையாக இருக்கிறது. இரண்டாவது முறையாக நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், இந்த செய்தியிலிருந்து, இந்த நிகழ்வில் இருந்து ஒரு வரலாறு என்றால் நமக்கு தன்னம்பிக்கையை தர வேண்டும், ஊக்கத்தை தர வேண்டும், எழுச்சியை தர வேண்டும் என்ற ரீதியில் பார்க்கிறோம் என்று சொன்னால், நான் முதலில் சொல்வதை போன்று உலகத்தில் எந்த அடையாளமும் தெரியாமல் இருந்த அந்த அரபுகள், இவர்கள் மனித நாகத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் என்று ஒதுக்கி வைப்பட்ட அந்த பாலைவனத்து அந்த ஒட்டகங்களோடு தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர்கள், இவர்கள் எப்படிப்பட்ட மனிதாயமான உறுதிமிக்க சமூகமாக திகழ்ந்தார்கள் என்பதை இந்த பத்ர் யுத்தமே நமக்கு சாட்சியாக அமைகிறது. கைதிகள் சுமார் 70 பேர் பிடிக்கப்பட்டார்கள். எதிர் திசையில் இருந்து 70 பேர் கொல்லவும் பட்டார்கள். இந்த சூழ்நிலையில இந்த கைதிகளிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அல்லாஹ்வின் தூதர் புரிய வைத்தார்கள். நம்முடைய கைதிகளுக்கு மத்தியிலே நீங்கள் கருணையாக நடந்து கொள்ளுங்கள், அவுசுபில் அஸ்ஸபில் அசாரா என்று அல்லாஹ்வின் தூதர் ஆணையிட்டார்கள். கைதிகளிடத்தில் கருணையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று. வரலாற்றில் முதல் முறையாக 1400 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே கைதிகளுக்கும் கருணை காட்டியது பாலைவனத்தில் எங்கோ ஓரத்தில் கரடு முரடான மனிதர் என்று அறியப்படக்கூடிய வரலாற்று மனிதர்கள் தான் இந்த மனித நேயத்தை முதலில் உலகத்தில் தருகிறார்கள். எம் பெருமானாரின் ஆணைப்படி அவர்களுக்கு ரொட்டியையும் பேரித்தம்பழத்தை தங்களுக்கு வைத்துக் கொண்டு ரொட்டியை அவருக்கு கொடுத்து கௌரவப்படுத்தினார்கள் என்ற வரலாறு உலகத்திலே நான் சொன்னதை போன்று 14 நூற்றாண்டு கடந்ததற்கு பிறகும் உலகத்திலே மனித நேயத்தை கொடுத்தது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இஸ்லாம் வாக்குறுதி கொடுத்தால் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்கிறது. வாக்குறுதி மீறுவது நான் முந்தி சொன்னதை போல யூதர்களினுடைய அடையாளம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் சையதுனா ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்களும் தங்களுடைய மகனும் குறைஷியிடத்திலே ஏற்கனவே ஒரு யுத்தத்தில் நாங்கள் உங்களுக்கு எதிராக செயல்பட மாட்டோம் என்று ஒரு ஒப்பந்தம் செய்திருந்தார்கள். இந்த பத்ர் யுத்தம் அறிவித்த போது பெருமானாரிடத்திலே குறிப்பிடுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கும் என் மகனுக்கும் இந்த குறைஷிகளுக்கு மத்தியிலே ஒரு ஒப்பந்தம், உடன்படிக்கை இருக்கிறது. உங்களுக்கு எதிராக யுத்தம் தொடுக்க மாட்டோம் என்று சொன்னோம். இப்போது நான் என்ன செய்ய என்று கேட்ட போது, எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது,
315க்கு கீழே தான் நம்முடைய எண்ணிக்கை இருக்கிறது. நம்மை போன்று 3 மடங்கு இருக்கிறார்கள். அந்த உங்களுடைய வாக்குறுதி பக்கம் இருக்கட்டும் என்று என் பெருமானார் ஒதுக்கிவிடவில்லை. இல்லை, உங்கள் வாக்குறுதிப்படி செயல்படுங்கள், நீங்கள் அவருக்கு எதிராக செயல்பட வேண்டாம் என்று என் பெருமானார் அவர்களை தடுத்த வரலாறும் இதுதான். அரபுகள் கரடு முரடானவர்கள் சொன்னோமே, இஸ்லாம் எப்படி மாற்றி இருக்கிறது மனித நேயம் என்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது. அதனால்தான் உலக வரலாற்றிலே இன்றைய யுத்தம் என்று சொல்லிவிட்டால் அடுத்த சமூகத்திற்கு எதிரியை எந்தெந்த வீழ்த்திலெல்லாம் வீழ வேண்டும், எப்படியும் அவர்களை சாம்பலாக்கிவிட வேண்டும், கருவறுத்து விட வேண்டும் என்பதுதான் இன்றைய யுத்த நிகழ்ச்சியாக, நிகழ்கால நிகழ்ச்சியாக நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றே சொன்னார்கள், நிராயுதபாணியாக ஆயுதம் இல்லாதவனை ஆயுதத்தோடு இருப்பவன் ஒருபோதும் தாக்கக்கூடாது. பெண்களை தாக்கக்கூடாது, சிறுவர்களை தாக்கக்கூடாது, முதியவர்களை தாக்கக்கூடாது. இவர்கள் எல்லாம் யுத்தத்திற்கு எந்த வகையிலும் சம்பந்தம் இல்லாதவர்கள். மக்களுடைய வணக்கத்தனங்களை, அது புனிதமாக எந்த ஆலயமாக இருந்தாலும் சரி, ஆன்மீக ஆலயங்களை ஒருபோதும் தாக்கக்கூடாது. மக்களுடைய வாழ்வாதாரங்களை ஒருபோதும் அழிக்கக்கூடாது, சிதைக்க கூடாது. அதே நேரத்தில் யுத்தத்தில் இறந்து விட்டவர்களை, பாதிக்கப்பட்டவர்களை, அந்த பிணத்தை ஒருபோதும் துன்புறுத்தக்கூடாது. இப்படியெல்லாம் யாரை பற்றி அன்றைய உலக வல்லரசுகள் ரோமாபுரியும் பாரசீகமும் ஒதுக்கி வைத்திருந்ததோ, இவர்கள் கொடுத்த வாக்கு மூலம் 14 நூற்றாண்டுகள் கடந்தும் இன்னும் நான் செய்யக்கூடிய மனிதாபிமானம் என்று சொன்னால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கரடுமுரடான மனிதர்களை மாற்றி எடுத்தார்கள் என்று சொன்னால், இன்றைய வரலாறில் இதுவெல்லாம் நாம் தெரிய வேண்டிய செய்தியாக இருக்கிறது. இறுதியாக பார்க்கிறோம் என்று சொன்னால், இத்தனை காலம் கடந்தும் இதையே நாம் இன்றும் பேசிக் கொண்டிருக்க வேண்டும். 14 நூற்றாண்டுகள் கடந்து விட்டதே, இதை நான் பேசுவதால் இன்று எனக்கு என்ன தேவை இருக்கிறது, இதனால் எனக்கு என்ன கிடைக்கப் போகிறது, இதனால் என் சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய செய்தி என்ன என்று சொன்னால், அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், வஅய்து லஹும் மஸ்ததாத்தும் மின் குவத்தின் வ மின் ரிபாத்தில் கைல் என்ற வசனத்தை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அதாவது, நீங்கள் உங்களுடைய குவத்துகளை, உங்கள் சக்திகளை ஒன்று திரட்டி வைத்துக் கொள்ளுங்கள். அது போர் குதிரையாக இருக்கலாம், அம்புகளாக இருக்கலாம் என்ற செய்தியெல்லாம் குர்ஆன் குறிப்பிடுகிறது. இது அந்த காலத்தில் சரியாக இருந்தது. இந்த காலத்தில் இந்த கருத்து என்ன சொல்ல வருகிறது நமக்கு? உங்களுடைய சக்திகளை ஒன்று திரட்டிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நான் முதலில் சொல்வதை போன்று அல்லாஹ் நம்மை ஆலோசித்து செயல்பட சொல்கிறான். ஆலோசனை நமக்காக அல்லாஹ் தந்த மிக பெரும் உத்தரவாதம். ஆலோசனைப்படி செய்யக்கூடிய எந்த காரியமும் வெற்றியை நோக்கி செல்கிறது. ஆலோசனை இல்லாமல், அதற்கு முன்னெடுப்பு இல்லாமல் தாண்டோடித்தனமாக தொடங்கக்கூடிய எதுவும் அது தோல்வியை நோக்கித்தான் முடியும் என்பது இந்த செய்தி மூலமாக கிடைக்கக்கூடிய செய்தி. அதே நேரத்தில் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு ஒரு சிறந்த செய்தி சொல்லித் தருகிறான். நீங்கள் சக்தி ஒன்று திரட்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னால், இன்று நமது சமுதாயம் எந்த நிலையில் இருக்கிறது? படிப்பறிவில் உயர்ந்திருக்கிறதா? அறிவில் உயர்ந்திருக்கிறதா? அரசியல் உயர்ந்திருக்கிறதா? இன்றைய கரண்ட் நிகழ்வு, இன்றைய நம்முடைய தாய்நாட்டில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை பற்றி புரிதல் இருக்கிறதா? இதை நாம் எப்படி கையாள வேண்டும் என்பதை பற்றி நம்மிடத்தில் செய்தி இருக்கிறதா? யோசனை இருக்கிறதா? நம்மிடத்தில் எத்தனை கல்விமான்கள் உருவாக்கி இருக்கிறோம்? இதையெல்லாம் இந்த வசனம் நம்மை பார்த்து கேட்கிறது. நீங்கள் உருவாக வேண்டும் அரசியல் ரீதியாக, நீங்கள் உருவாக வேண்டும் வணிக ரீதியாக, நீங்கள் உருவாக வேண்டும் அறிவு ரீதியாக. இதையெல்லாம் இதுதான் வாய்த்துல மஸ்ததாத்து மின் குவத்தின் என்று அல்லாஹ் சொல்ல வருவது. இன்றைய காலகட்டத்திலே நாம் வாழக்கூடிய இந்த சூழ்நிலையிலே நாம் கல்வியால், அறிவால் உயர்ந்தவர்களாக முன்னெடுக்க வேண்டும். நம்முடைய சக்தி என்பது அறிவு ரீதியாக இருக்க வேண்டும். அறிவு ரீதியாக அணுகுதல் தான் அந்த சமூகத்தை முன்னேற்ற பாதைக்கு, வெற்றி பாதைக்கு இட்டு செல்லக்கூடியதாக இருக்கும். அறிவார்ந்த ரீதியில் தொடங்கப்படக்கூடிய காரியங்கள் தான் இலக்கை நோக்கி செல்லக்கூடியதாக இருக்கும். எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று இல்லாமல், சரியான யோசனை இல்லாமல், அந்த சிந்தனை இல்லாமல்
அறிவார்ந்த செய்தி இல்லாமல் போன போக்கில் மனம் போன போக்கில் செயல்படுவது ஒரு முஸ்லிமின் செயல் அல்ல என்று குர்ஆன் நம்மளை எச்சரிக்கிறது. அந்த ரீதியில் தான் நம்முடைய சக்தி என்று வரும்போது அங்கே அறிவார்ந்த ரீதியாக, அதிலே உள்வாங்க ரீதியாக, ஆலோசனை ரீதியாக இப்படியெல்லாம் சமூகம் ஒன்றுபட வேண்டும். இதுதான் ஒரு சக்தியின் அடையாளமாக இருக்க வேண்டும். சக்தி என்பது யாரிடத்தில் என்னென்ன செய்திகள் இருக்கிறதோ, யாரிடத்தில் என்னென்ன பலம் இருக்கிறதோ, ஒரு சமூகம் என்பது இல்லாதவனை வலியவன் கைதூக்கிவிட வேண்டும். அவனுக்கு அறிவார்ந்த ரீதியாக அவனை அறிவார்ந்தவனாக உயர்த்த வேண்டும். பொருளாதாரத்தில் கீழ் இருப்பவனை மேல் நோக்கி கொண்டு வர வேண்டும். படிப்பற்றவனை மேல் நோக்கி கொண்டு வர வேண்டும். சிந்தனையற்றவனை சிந்திப்பதற்காக மேல் தூக்கி வர வேண்டும். இந்த சக்திகள் எல்லாம் ஒருமுகப்படுத்த வேண்டும் என்று குர்ஆன் நம்மை பார்த்து சொல்லுகிறது. அதுதான் ஆயத்துல் மஸ்தத்துவத்தின் மின் குவத்தின் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இந்த செய்தியை தான் இன்றைய செய்தியாக, வரலாற்று செய்தியாக, இந்த பத்ருடைய நிகழ்வாக நாம் ஏராளமான செய்திகளை கேள்விப்பட்டிருப்போம். முஅஜிஸா, அற்புதங்கள், இப்படி நிறைய செய்திகளை கேள்விப்பட்டிருக்கிறோம். அதெல்லாம் நடந்த செய்திகள், உண்மை செய்திகள். அதே நேரத்தில் இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட இந்த சூழ்நிலையில் இன்றைய காலகட்டத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற செய்தியை அதையும் குர்ஆன் நமக்கு விளக்குகிறது. நீங்கள் எப்போதும் அறிவார்ந்தவர்களாக இருக்க வேண்டும். எந்த செய்தி அறிவார்ந்த ரீதியாக முனைப்பு எடுக்கப்படுகிறதோ, அறிவு ரீதியாக, சிந்தனை ரீதியாக எடுக்கப்படுகிறதோ, அது ஒருபோதும் தோற்பதில்லை. நாம் தமிழில் சொல்வதை போன்று எத்தனை பக்கங்கள் பேசுவதை விட ஒரு எழுத்தாளரின் பேனா சமூகத்தை மாற்றிவிடும். எழுத்தாளரின் எழுத்து சமூகத்தை மாற்றிவிடும். அப்படி என்றால் எழுதக்கூடிய சமுதாயமாக, சத்தியத்தை உணரக்கூடிய சமுதாயமாக, அதை சரியாக புரிய வைக்கக்கூடிய சமுதாயமாக இந்த சமுதாயம் எழுச்சி பெற வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதனால் தான் முதலில் குறிப்பிட்டேன், இந்த பத்ர் யுத்தம் முதலிலே நமக்கு ஆலோசித்து செயல்பட வேண்டும் என்ற செய்தியை முதலில் நமக்கு தருகிறது. இரண்டாவதாக, உலகத்தில் மனிதாபிமானத்தை முதல் அறிமுகப்படுத்தி செயல்படுத்தியதும் இந்த இஸ்லாம் மார்க்கம் தான். அது யுத்தத்தின் மூலமா என்ற செய்தி வருகிறது. மூன்றாவதாக, நான் எப்படி செயல்பட வேண்டும், எனக்கு இப்போது தற்காலத்தில் என்ன தேவை இருக்கிறது என்று சொன்னால், இந்த சமுதாயம் தன் சக்தியெல்லாம் ஒன்று திரட்டி எழுச்சி பெற்ற சமுதாயமாக திகழ வேண்டும். அது அறிவார்ந்த ரீதியில் நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். வெறுமனே போற போக்கில் ஏதாவது உணர்ச்சி ரீதியாக செயல்படக்கூடாது. மாறாக பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் அறிவார்ந்த ரீதியாக இருப்பதுதான் தங்கள் பொறுப்பை நினைத்து உணர்ந்து செயல்வதற்கு வாய்ப்பு இருக்க வேண்டும் என்ற செய்திகள் எல்லாம் குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. ஆக இந்த நல்ல வேளையிலே இந்த செய்திகளை கேட்கக்கூடிய நாம் இந்த வரலாற்றில் இருந்து முதலில் சொல்வதை போன்று, வரலாறு என்பது அது வணங்கப்பல்ல, வரலாறு என்பது வணக்கம் அல்ல. மாறா அந்த வரலாறை படிக்கும் பொழுதெல்லாம் எனக்கு புதிய உத்தேகத்தை தர வேண்டும், நம்பிக்கையை தர வேண்டும். அல்லாஹ் மூலமாக எனக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது, ரசூல் மூலமாக அது நிகழ்த்தி காட்டப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நான் ஏன் பின்தங்கிக் கொண்டிருக்கிறேன் என்ற தன்னெழுச்சி வர வேண்டும். இதுதான் இந்த வரலாறுகள் நமக்கு படிப்பினையாக தருகிறது. இதைத்தான் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட உணர்ந்த சமுதாயமாக, தங்களுடைய பொறுப்புகளை சரியாக புரிந்து கொண்டு அறிவார்ந்த ரீதியில் செயல்படக்கூடிய சமுதாயமாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைக்க போதுமானவன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.